ஐயனார் துணை அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிலாவை அள வச்சதுக்காக சோழன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகுவோட காரில் போய் ஏறி ராகவே வந்து அடிச்சிருவாரு. இன்னொரு வாட்டி நிலாவுக்கு ஒன்றால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அவ்வளோதான் சொல்லிட்டு ராகவை வான் பண்ணிட்டு கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் நிலாவும் சோழன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேரனோட கல்யாண விஷயமா சந்தா வீட்டில் போய் பேசியிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்ச சேரன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சந்தா வீட்டில் போயிட்டு சேரன் வந்து எனக்கு 6 மாதம் மட்டும் டைம் வேணும், எப்படியாவது நிலாவும் சோழனும் சேர்ந்து வாழணும், அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன் அப்படின்னு வந்து சேரன் சொல்கிறாரு. சேரன் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு காரணம் நிலா வந்து இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சேரன் வந்து கல்யாணத்தை 6 மாதம் டைம் கேட்டிருக்காரு. சந்தாவும் சந்தாவோட அண்ணனும் 6 மாதம் தானே, அதெல்லாம் தங்கச்சி வெயிட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நிலாவும் சோழனும் சேரனோட கல்யாண விஷயம் பற்றி பேசும்போது சேரன் வந்து இல்லை இதெல்லாம் வந்து இப்போ சீக்கிரம் நடக்காது, சந்தா வீட்டிலேருந்து எல்லாமே அங்கே வரணும், அவங்களாம் அதுக்கு ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சேரன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சேரன் சந்தா கல்யாணம் நடக்குமா இல்லை அதுக்கு முன்னாடி வானதி கல்யாணம் நடக்குமா, ஸோ என்ன தான் நடக்க போகுது ஸோ அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.